ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 5 வசனம். 1 Thessalonians chapter 3 verse 5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். என்னென்னு எழுதுகிறார்னா, இந்த நிருபத்தை எதுக்கு எழுதுகிறார்னா, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, உங்கள் விசுவாசத்தை நான் அறியும்படிக்குன்னு சொல்கிறார். ஐ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது, நீங்கள் விசுவாசத்தில் பலனாக இருக்கிறீங்களா, விசுவாசத்தில் குறைஞ்சு போயிட்டீங்களா, ஏன் இவருடைய விசுவாசம் ஆடி போகத்தக்கதாக இருந்துச்சு என்றால், இதே 5ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த வசனத்திலே நாம் பார்க்குறோம், சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று நான் அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். யாரை அனுப்பினேன்? தீமோத்தேயுவை. இந்த சோதனைக்காரன்னா வேற யாரும் இல்லை, சாத்தான். சாத்தான் எப்பொழுதுமே அவனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை சோதித்து அவருடைய விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணுகிற வேலை தான் சாத்தானுடைய வேலை. இந்த திருச்சபைக்கு, இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரவத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் தீமோத்தேயு அனுப்புகிறார். இதே 3 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். எந்த சூழ்நிலையில்? உபத்திரவத்தில் நீங்கள் அசைக்கப்படக்கூடாது, நீங்கள் திடமாக இருக்கணும், உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் குன்றி போகக்கூடாது என்பதற்காக நான் தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். அவன் உங்களை விசாரிப்பான். அந்த தீமோத்தேயு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் சாதாரணமாக நம்ம உடன் ஊழியர்களை கிளை ஊழியங்களுக்கெல்லாம் அனுப்புவோம், பார்ப்போம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா சுகமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, அப்படி தான் பார்த்துட்டு வர சொல்லுவோம். ஆனால் பவுல் பாருங்கள், தீமோத்தேயுவை அனுப்பி அந்த தெசலோனிக்கே சபையினுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, அவங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வா. ஏன்னா அவங்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் 6ஆம் வசனத்தை. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு என்று நாம் இங்கே பார்க்கணும். மிகுந்த உபத்திரவத்தில் தான் இவங்க திருவசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவ்வளோ போராட்டம், அவர்களுக்கு பலவிதமான எதிர்ப்பு. அது நடுவில் அவர்கள் விசுவாசத்துக்கு உறுதியாய் அவர்கள் நின்றார்கள். ஆனாலும் பவுல் போய்விட்ட பிற்பாடு அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் சோதனைக்காரனாகிய பிசாசு அவருடைய விசுவாசத்தை சோதித்து அவருடைய விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணி இருப்பானோ என்று பார்க்கும்படியாக இங்கே தீமோத்தேயுவை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் நாம் தெரிந்து கொண்ட மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான், எவனை விழுங்கலாமோ என்று. அதிலும் குறிப்பாக விசுவாசிகளை. அவனுடைய ஒரே நோக்கம், எப்படியாகிலும் உங்களுடைய விசுவாசத்திலிருந்து உங்களை தள்ளிவிடணும். அதுதான் சாத்தானுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் பவுல் இங்கே பயந்து தீமோத்தேயுவை அனுப்புகிறார். போய் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்த நாங்கள் பார்த்தோம். பார்த்தப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்குமோ இல்லையோ, ஏன்னா அத்தனை சோதனை, உங்களுக்கு அத்தனை உபத்திரம்,
ஆனால் அவங்க விசுவாசத்து நிமித்தம் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் சொல்கிறார். சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். அப்போ நம்ம ஒரு விசுவாசிக்கு எதுக்காக வேண்டிக் கொள்ளணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எதுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும்னா, இரவும் பகலும் பவுல் இங்கே ஜெபம் பண்ணுறாரு. எதுக்காக? விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்க. அப்போது இன்னைக்கு சாத்தானுடைய ஒரே வேலை, எப்படியாகிலும் விசுவாசத்தை குறைக்கணும், விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணணும் தான் சாத்தானுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக வேண்டிக் கொள்கிறாரு? சீமோன் பேதுருனுடைய விசுவாசம் ஒளிந்து போகும்படியாய் சாத்தான் வந்து உத்தரவு கேட்குறானா. அவனை நான் கோதுமையை புடைக்கிறது போல் நான் புடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்குறான். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And the Lord said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat. அதாவது கோதுமையை சிஃப்டிங், ஒரு கோதுமையை புடைக்கிறது போல அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்குறான். பட் ஐ ஹவ் prayed for you that your faith should not fail. Your faith should not fail. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் அற்று போயிடுச்சு, விசுவாசம் ஒளிந்து போயிடுச்சு. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு தெசலோனிக்கே சபைக்கு பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார், பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறார். இன்றைக்கி நம்ம வேண்டிக் கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு. எதுக்காக வேண்டிக் கொள்ளணும்? நம்ம வேண்டிக் கொள்றதுல அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல பணம் காசெல்லாம் கொடுங்க, நல்ல சரீர சுகத்தை தாங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்மளுடைய ஜெபம்லாம் பிரதானமாக அப்படி தான் இருக்குது. ஆனால் பவுல் அப்படி ஜெபம் பண்ணல, விசுவாச குறைவுகளை நிறைவாக்கும்படி ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாமும் அப்படி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் விசுவாசத்தில் பலனடைந்து திடனாய் அவர்கள் நிற்கும்போது எந்த சிச்சுவேஷன்லையும் அவங்க ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாறுவார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமில்லை. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்று பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை நாங்கள் அறிந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வாட்ஸ்அப்பில் இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி விசுவாச குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அவர்கள் இந்த வசனத்தை கேட்கும் போதே கர்த்தருக்குள் திடனாய் நிற்க, அவர்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற சோதனைகளை மேற்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதிப்பினாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.